சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் பாதுகாப்புகள் கடுமையாக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 5 வயது சுரக்ஷாவை 2 நாய்கள் நேற்று கடித்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநகராட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், சென்னை மாநகராட்சி தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அருணா, சிறுமியை நாய் கடித்து உயிருக்கு மோசமான நிலையில தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு அறிவிப்பினை வெளியிட்டிருக்காரு. ஒட்டுமொத்தமாக 13 அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்கார்கள். செல்ல பிராணியை வளர்க்கும் பொழுது அவருடைய உரிமையாளர்கள், அதாவது பூங்காவிற்கு அழைத்து வரும் பொழுது உரிமையாளர் அழைத்து வரும் பொழுது கட்டுப்பாடுகள் கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வரும்பொழுது சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கான இடத்தில் அனுமதி கிடையாது. வாய்க்கு கண்டிப்பாக அந்த முகக்கவசம் நாய்க்கு போட்டிருக்க வேண்டும். அதே போல ஒரு நபர் ஒரு நாயை மட்டும்தான் அழைத்து வர வேண்டும். உள்ளே வரும்பொழுது அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா, நாய்க்கு போடப்பட்டிருக்கிறதா என்று தொடர்ந்து கவனிக்க வேண்டும். நாய் செல்லப்பிராணியை வளர்க்கக்கூடியது கண்டிப்பாக உரிமை பெற்றிருக்க வேண்டும். தெரு நாய்கள் மற்றும் நாய்கள் கயிறு இல்லாமல் வரக்கூடிய நாய்களுக்கு அந்த பூங்காக்களுக்கு அனுமதி கிடையாது. இப்படி பல்வேறு வழிமுறைகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல பூங்காவில் கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் செல்லப்பிராணியை வளர்ப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. சென்னையில பல்வேறு பூங்காக்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பூங்காக்களையும் தினசரி மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த நேரத்தில் வரக்கூடியவர்கள், செல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செல்லப்பிராணி மூலமாக ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள், 13 வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே, அதாவது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அந்த இனப்பெருக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் சரியான முறையில கண்காணிக்க வேண்டும். அதே தடுப்பூசியில் கட்டாயம் போடப்பட்டிருக்கட்டும். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அருணா, நேற்று 5 வயது சிறுமியை நாய்கள் கடித்து குதறியது. அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாய்கள் வளர்ப்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ஆனந்தன்.